இந்த மாதிரி உடல் சூடை வந்து எளிதாக எப்படி தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சந்தனம் இருக்குல்ல, சாண்டில்வுட் பேஸ்ட், அதை வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க பாடி ஃபுல்லா. இல்லை வந்து ஹீட் ரேஷஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம். அதுக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி என்ன பண்ணலாம்னா, நுங்கு கிடைக்குதுல, அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி பசலிக்கீரை பேஸ்ட் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி ஆலோவேரா ஜெல் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ தாளம்பூ கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும் தாளம்பூ. அதை எடுத்து கஷாயம் மாதிரி பண்ணி இன்டர்னலாக எடுத்துக்கலாம். பாதாம் பிசினை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை சாப்பிடலாம் டெய்லியும். வெந்தயமை வந்து பட்டர் மில்க் கூட மோர் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நன்னாரி, சப்ஜாவோட சீட்ஸு, அப்புறம் பெரிய நெல்லிக்காய் சாறு, குக்கும்பர், வாட்டர்மெலன், டெண்டர் கோகோனட், இதெல்லாம் அடிக்கடி வந்து நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஹீட்டோட ஸ்ட்ரோக்கு, இந்த ஹீட் பாயில்ஸ் எல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி மேலும் பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்க வித்